மீண்டும் விளையாடிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உலகின் 20 ரன் போட்டிகள் இறுதிக்கட்டத்தை எட்டிருக்கிற நேரத்தில் இப்பொழுது 51வது போட்டியாக சூப்பர் 8 குழு ஒன்றுக்கான போட்டி இந்திய மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கு இடையிலான முக்கியமான போட்டி ஆரம்பமாகியிருந்தது. சென்ட் லூசியா மைதானத்தில் இந்த போட்டியை பொறுத்தவரை 4 வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா அணி முதலில் தமது அணியை களத்தடுப்பு தெரிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியா அணிக்கு இது முக்கியமான போட்டியாகவும் கருதப்பட்டிருந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் அரையிறுதிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஆஸ்திரேலியா அணிக்கு இருக்கிறது. அதன் காரணமாக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் நோக்கத்தோடு இருக்கிறார்கள். ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் அணி ஆஸ்திரேலியா வீழ்த்திருந்ததும் ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. அந்த வகையில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மாத்திரமே அரையிறுதிக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு ஆஸ்திரேலியா அணிக்கு இருக்கும் என்ற வகையில் இந்திய அணி ஆடுகளம் நுழைந்திருந்தது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகிய இருவரும். ஆகவே விராட் கோலி 0 ஆட்டமிழந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளித்திருந்தார். என்றால் ரோஹித் சர்மா இன்றைய தினத்தில் அதிரடியான துடுப்பாட்டத்தினை காட்டியிருந்த 41 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 7 6 ஓட்டங்கள் 8 இடங்களாக 92 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் சதத்தினை தவறவிட்டு ஆட்டம் இழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது விக்கெட்டுக்காக ரிஷாட் பண்டோடு 38 பந்துகளில் 87 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ரிஷாட் பண்ட் 15 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 4 ஓட்டம் 1 6 ஓட்டம் 1 இடங்களாக 15 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்க அதன் பின்னதாக சூரியகுமார் யாதவோடு ஒரு சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை காட்டியிருந்தார். அவர் 16 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 31 ஓட்டங்களையும், சிவம் தூபே 22 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டம் 1 இடங்களாக 28 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார். இறுதி நேரத்தில் ஹார்திக் பாண்டியா 4 ஓட்டம் 1 6 ஓட்டம் 2 இடங்களாக ஆட்டம் இழக்க 27 ஓட்டங்களை பெற்றதோடு ரவீந்திர ஜடேஜா 5 பந்துகளில் 6 ஓட்டம் 3 இடங்களாக ஆட்டம் இழக்காது 9 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும். ஆகவே சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை இந்திய அணி காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் 5 விக்கெட்டுகள் மாத்திரமிழந்து 105 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஆகிய ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரை இந்த ஓட்ட எண்ணிக்கை கட்டாயமாக பெற வேண்டிய கட்டாயத்தில் அதிரடியான துடுப்பாட்ட வரிசையை கொண்ட ஆஸ்திரேலிய அணி மிச்சல் ஸ்டார்க் மற்றும் ஸ்டாய்னஸ் தலா 2 விக்கெட்டுகளை, மேசல்வுட் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியதோடு துடுப்பாட்டத்தில் 206 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வேளையில் டேவிட் வார்னர் 6 ஓட்டங்கள், டிராவிஸ் ஹெட் வந்த வேகத்தில் அதிரடி காட்டின 43 பந்துகள் எதிர்கொண்டு 4 ஓட்டம் 9 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 76 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மிச்சல் மாஸோட 2வது விக்கெட்டுக்காக சிறப்பான இணைப்பாட்டம் அமைத்திருந்தார். 48 பந்துகளில் 81 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது. மிச்சல் மாஸ் 28 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 37 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார். டிராவிஸ் ஹெட்டுடைய துடுப்பாட்டம் இந்திய அணிக்கு ஒரு சவாலானதாக இருந்த வேளையில் அவர் ஆட்டம் இழந்ததை தொடர்ந்து கிளென் மேக்ஸ்வெல் ஆடுகள் முடிந்திருந்த 6 ஓட்டம் 1 2 4 ஓட்டங்கள் 20 ஓட்டங்களுடன் அவரும் ஆட்டம் இழந்திருந்தார். டிராவிஸ் ஹெட்டோட 3வது விக்கெட்டுக்காக 25 பந்துகள் 41 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெற்றுக் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக டிம் டேவிட் 15 ஓட்டங்கள், மேத்யூ வேட் 1, பேட் கமின்ஸ் 11, மிச்சல் ஸ்டார்க் ஆட்டம் இழக்காது 4 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 181 ஓட்டங்களை மாத்திரமே ஆஸ்திரேலிய அணியில் பெற முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக 24 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று அரையிறுதிக்கு செல்லும் வாய்ப்பை இந்த உலக 20 போட்டிகளில் பெற்றிருக்கிறது. ஆகவே இந்திய அணியை பொறுத்தவரையில் அணித்தலைவராக ரோஹித் சர்மா 48வது வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் 20 போட்டி தொடர்களிலே. அதாவது மொத்தமாக 60 போட்டிகளிலே இந்த 48 வெற்றிகளை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பாபர் அசாம் பொறுத்தவரையில் 48 வெற்றிகளை 85 போட்டிகளிலே பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும். ஆகவே அந்த சாதனையும் சமன் செய்திருக்கிறார் ரோஹித் சர்மா. இந்திய பந்துவீச்சாளர் பொறுத்த ஹர்ஷீப் சிங் 4 ஓவர்கள் 37 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், குல்தீப் யாதவ் 2 விக்கெட் மற்றும் ஜஸ்ரீத் பும்ரா, அக்ஷர் பட்டேல் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்ததும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும். ஆகவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறி இருக்கிறது. இந்த போட்டியில் 41 பந்துகளில் 4 ஓட்டம் 7 6 ஓட்டங்கள் 8 இடங்களாக 92 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த ரோஹித் சர்மா இந்த போட்டி நாட்டு நாயகன் விருதினை பெற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.